உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆமா, துர்கா விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டால தெரியுமா? இதுதான் நீங்க சட்டத்தை காப்பாத்துற லட்சணமா? தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு என்னையும் என் குடும்பத்தையும் திட்டம் போட்டு அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. அம்மா, எனக்கு அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள என்னவோ மாதிரி இருக்குமா. மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரே. சாமி சாமி உட்காருங்க. என்னது? ஆமா ஐயோ சாமி. சாமி சாமி மானத்தை வாங்காதீங்க சாமி. நீங்க இப்ப சாமி சாமி. மாப்பிள்ள சாமி. ஐயோ வேண்டாம் சாமி. சாமியா? நம்ம சாமி. ஐயோ கொல்லாதீங்க சாமி. நீங்க இப்ப சீரியஸ் சாமி. சாமி. ஆமா. ஜெய் சுகானந்தா. ஜெய் சுகானந்தா. ஜெய் சுகானந்தா. உட்காருங்க, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க. அப்பாடா, யாருக்கும் சந்தேகம் வரல. மாதாஜி, இது சாமியா ஆசாமியா? மாப்பிள்ளைய இந்த பார்வை பாக்குது, முழுங்கிற மாதிரி பாக்குறாளேன்னு சொன்னேன். சாமி, முதல்ல நீங்க கணிச்சு சொல்லுங்க சாமி. சாமி, பொதுவா இடி விழுவது நல்லதில்ல. அதுவும் நல்ல காரியத்துக்கு நட்ட பந்தக்கால இடி விழுந்து நெருப்பு பிடிச்சது மனசுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. ஆமா சாமி, எதுவா இருந்தாலும் பார்த்து சொல்லுங்க. நல்ல விதமா சொல்லுங்க. நல்ல விதமா. ஓம் க்ரீம் க்ளீம். இந்த கல்யாணம் நடக்காது. என்ன மாதாஜி, நம்பாளுன்னு சொன்னீங்க, இப்படி நெகட்டிவா சொல்றாரு? அதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. சாமி, என்ன சாமி சொல்றீங்க? அவசரப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இந்த கல்யாணம் அந்த ஆண்டவனுக்கே பிடிக்கல. ஐயோ, அதான் கடவுள் இடியா வந்து கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு எச்சரிச்சுட்டு போயிருக்காரு. கல்யாணத்தை உடனே நிறுத்திருங்க. கவுத்துட்டான். ஆரம்பிக்கலாமா? சாமி, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? எதிர் வீட்டில இருந்துதான். எங்க இருந்து? அது என் அப்பன் ஈசன் வீட்டில் இருந்துதான். ஜெய் சுகானந்தா. மகனே, நீ அதிகம் பேசாதே, என் அருகில் வா. எதுக்கு சாமி? கேள்வி கேட்காதே மகனே. உன்னிடம் இருந்து நான் கரண்ட் எடுக்க வேண்டும். கரண்டா? எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி. ஐயோ, இப்படி குழந்தையாகவே இருக்கிறாயே மகனே. மகனே, நீ என் அருகில் வந்தால்தான் உனது ஜாதக அதிர்வலைகள் எனது உடலில் ரிசீவ் ஆகும். வா வா மகனே. சாமி, என்ன இது சரிப்பட்டு வராது. நாமளே ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதுதான். இனி இதை தவிர வேறு வழியே இல்லை. இந்த பெரியம்மா வேற யாருன்னு தெரியாம துர்கா மாமாவோட அமுச்சு வச்சுட்டாங்க. இந்த அழகிய கண்களுக்கு பொருத்தமானது அந்த கட்டழகி துர்காவின் குண்டு குண்டான கோலி குண்டு கண்கள் தான். அப்புறம் இந்த உதடு இருக்கிறதே உதடு. இந்த உதடுகள் துர்காவின் தேனில் ஊறிய பலாச்சுளை போன்ற உதடுகளுக்கு பொருத்தமானது. புரிந்ததா?
சாமி சாமி என்ன சாமி பண்றீங்க? ஜெய் சுகானந்தா, ஜெய் ஜெய் சுகானந்தா. ஆ? கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்றோமோ? சாமி நம்ம போலாமா? ஆ, 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 ஆ. போகலாம் மகனே, போகலாம். சாமி அப்புறம் சொன்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனம். அந்த புஷ்பா உனக்கு பொருத்தமானவளே அல்ல. என்ன புரிந்ததா? புரிஞ்சது சாமி. போலாம். ம். நீங்க யாரு? நான் தாம்மா நீங்க போன் பண்ணி வர சொன்ன சாமி. போச்சு போச்சு, மாட்டிக்கிட்டோமே. மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. மாதாஜி நாம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சாமியார் ஒருத்தர்கிட்ட ரூட்டு கேட்டேன். அவர் தப்பான ரூட்டை சொல்லி சுத்த விட்டாரு. அதான் வந்து சேர லேட் ஆயிடுச்சு. இதெல்லாமே அந்த துர்காவோட வேலையா தான் இருக்கும். ஹே துர்கா, இதெல்லாம் நீதானா? என் சொல் பேச்சை கேள். அந்த துர்கா தான். அதனால் நீ அவளையே திருமணம் செய்து கொள். ம்? அம்மா, நான் வழி கேட்டது இந்த சாமியார்கிட்ட தான். எனக்கு தப்பான ரூட்டை காட்டி சுத்த விட்டதே இவர்தான். நினைச்ச மாதாஜி நினைச்ச. சூர்யா, நான் போன் பண்ணது இந்த சாமிக்கு தான். இவர் தான் ஒரிஜினல் சாமியார். கல்யாணத்தை தடுத்து நிறுத்த இந்த துர்கா தான் சாமியார் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கா. ஏய் வாழ்க வளமுடன். ஏய் நில்லு. பாத்தீங்களா சூர்யா, கல்யாணத்தை நிறுத்த என்னென்னலாம் வேஷம் போட்டுட்டு இருக்கா. ஐயோ போச்சு சுகானந்தா, ஜெய் சுகானந்தா. மேடம், வாங்க நெடுமாறன். கிரிமினல் புஷ்பாவை பத்தி விசாரிக்க சொன்னேனே, விசாரிச்சீங்களா? விசாரிச்சுட்டேன் மேடம். ஏதாவது தகவல் கிடைச்சதா? அந்த புஷ்பா தப்பிக்கவே முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு மேடம். முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா? என்ன எவிடன்ஸ் நெடுமாறன்? மேடம் இந்தாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.